ப்ளவுஸ் கட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கவலையே இல்ல. சூப்பரா, ஈஸியா எப்படி 10 நிமிஷத்துல கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துக்கங்க. ப்ளவுஸ் பிட்டு, அளவு ப்ளவுஸு, ஸ்கேலு, ஆர்ம் ஹோல் ஸ்கேலு, டேப்பு, டிசி மார்க்கரு, சிசரு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் பீட் எப்பயுமே 2ஆ ஃபோல்டு பண்ணி போட்டு ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். எப்போவுமே ஏற்ற இறக்கம் வரும் ப்ளவுஸ் பீட்டில். அதுக்கு ஈவனாக ஸ்கேலில் கோடு போட்டுக்குங்க. மடிச்சடிக்கிறதுக்கு 1.5லேருந்து 2 இன்ச் விடணும். நான் இப்போ 1.5 இன்ச் விட்ருக்கேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நேராக கோடு போட்டுக்கோங்க. லைன் போட்டதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணி எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் ஃபோல்டிங், இந்த பக்கம் ஃபோல்டிங் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. அதை நீங்கள் லைன் போட்டிருக்கீங்களா, அந்த லைன் மேலே அளவு ப்ளவுஸை வச்சு இந்த லாஸ்ட் கார்னரில் ஒரு மார்க்கு, ஆர்ம் ஹோல் லைனில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேயும் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஷோல்டரில் ஒரு மார்க்கிங், அந்த சைடு ஒரு ஷோல்டரில் மார்க்கிங், கழுத்து இறக்கம் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. 1/2 இன்ச்சு தையலுக்கு ஷோல்டர் டிச்சிங் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் இருக்குன்னு பார்த்து கீழே அதே மாதிரி அகலம் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் மாறாமல் இருக்கும். லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி கீழேயே ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சைடில் தையல் போடுறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் எப்படி சொல்லித்தரேங்கிறதும் புரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கழுத்து உங்களுக்கு எந்த மாதிரி கழுத்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் யூ கழுத்தை போடுறேன். அதனால் 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணுறேன். அதில் 3 மார்க்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டிங்கன்னா ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கழுத்து ரவுண்டு வந்துடும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு அந்த லைன்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி பின்னாடி சுருக்கம் வராமல் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் அதை எவ்வளோ வருதோ அதில் சென்ட்ரலாக மார்க் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சுருக்கமே வராது. இப்போ நான் வச்சுருக்க மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த மார்க்கும் அந்த மார்க்கும் 3 மார்க்கும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ரவுண்ட் போட்டு கட்டிங் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்குமான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிக்கோங்க. எங்கெங்க இடத்துல நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டுருக்கேன், அதை இப்போ கட் பண்ணிக்கிறேன். இது நார்மல் ப்ளவுஸு. நார்மல் ப்ளவுஸ்னால 1/2 இன்ச் பக்கம் உள்ளடக்கி நம்ம கட் பண்ணணும். அதனால் அந்த லைனில் கட் பண்ணிடாதீங்க. உள்ளடக்கி கட் பண்ணும் போது அதுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி மாறிடும். அதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் டிச் பண்ணும்போது அதை கட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த பக்கம் பேக் பீஸ் எடுத்தோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம ஸ்லீவ் எடுக்கணும். அதுக்கு ஸ்லீவுக்கு நம்ம 2ஆக ஃபஸ்ட்டே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இன்னொரு டைமும் ஃபோல்ட் பண்ணி கிளாத் ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கை மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நானும் 1 இன்ச்சு இந்த சைடும் 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் லைன் போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்லீவ் அளவெடுக்கும் போது கொக்கி பக்கம் வர ஸ்லீவு தான் அளவெடுக்கணும். அந்த ஸ்லீவ் நான் போட்டு பார்த்தேன், எனக்கு சைடில் துணி பத்தலை. அதனால் ஜாயின் கொடுக்குற மாதிரி 2 பீஸுக்கு ஜாயின் கொடுக்குற மாதிரி நான் மடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி வருதுன்னா இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. அந்த லைன் 1 இன்ச் லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே ஸ்லீவ் நல்லா தேய்ச்சி நல்லா நீட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் எங்கே கை சுற்றளவு முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங், ஷோல்டரில் ஒரு மார்க்கிங், சைடு ஆர்ம் ஹோல் வருதில்ல அதில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நான் லைன் போடுறேன், அதே மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு கூட லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி சும்மா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லீவ்
கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவில் மார்க் பண்ணிடக்கூடாது. 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம்ல, அந்த 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1.5 இன்ச்சு தையலுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். கை சுற்றளவுலேயும் 1.5 இன்ச்சு தையலுக்காக கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்க துணியை நான் ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணணும், குடஞ்ச கட் பண்ணணும். அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பீஸு எப்போவுமே கிராஸ் பீஸ்னால் நான் வச்சுருக்க மாதிரி கிராஸ் பீஸ் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நேராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொரு டைம் வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக எப்படி போட்டு கட் பண்ணுறேன்னு. இப்போ நான் கட் பண்ணுறது கிராஸாக போடுறேன். இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி அந்த முக்கோண ஷேப் வந்து நம்ம ஷோல்டருக்கு சென்டராக வரணும். அந்த மாதிரி பீஸை வச்சு பேக் சைடு பீஸை வச்சுக்கோங்க. வச்சு நல்லா ஈவனாக எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி போகுதோ லைன் எல்லாமே எந்த மாதிரி போகுதோ அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் லைன் போட்டுக்கோங்க. நம்ம பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னா டாட் பிடிக்கிறதுனால நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களா எப்படி என்னன்னு பார்த்துட்டு பீஸை எடுத்துருங்க. பேக் பீஸை எடுத்துருங்க. பேக் பீஸ் எடுத்துட்டு ஷோல்டரு கழுத்து லைன் மட்டும் போட்டுக்கோங்க. கழுத்து லைன் போட்டுட்டு நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே 6 இன்ச்சு தான் இறக்க வைப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. எப்போவுமே 6 இன்ச்சு தான் கரெக்டான அளவு. கழுத்து யூ நெக்கு, அதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் 3 மார்க்கு ஒரே அந்த ஸ்கேலில் இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் கை வச்சு காமிச்சிருக்கீங்க பாருங்கள். அந்த மாதிரி லைன் எல்லா லைனையும் அந்த ஸ்கேலில் படுற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த லைன் கரெக்டாக வந்துடும். சென்ட்ரு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பீஸை சென்ட்ரு மார்க் பண்ணுறதுக்காக கப் ஷேப் மார்க் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலிருந்து நீங்கள் கீழே வச்சிங்கன்னா சைடில் போகாது, முன்னாடியும் அதாவது சைட்லேயும் போகாது, ஆம்ஹோல் சைடும் போகாது. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் நம்ம கொக்கி பக்கம் ஃப்ரண்ட் பீஸை எடுத்து இந்த மாதிரி நான் மார்க் பிடிச்சிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு இடம் விட்டு அதை கீழே வச்சு நீங்கள் எங்கே உங்களோட கப் ஷேப் முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங் எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பீஸை அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மேலே 1 இன்ச்சு விட்ருக்கீங்களா, கீழே கழுத்துக்கு எவ்வளோ அகலம் விட்ருக்குமோ அதிலேருந்து 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க. கூட்டி கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணி அதுதான் சென்டர் நம்மளுக்கு, ஓகேங்களா. சென்டரில் அதில் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து சைடில் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருக்கீங்களா சென்டர் மார்க் பண்ணி அதில் 2 இன்ச் இங்கிட்டும் 2 இன்ச் இங்கிட்டும் வச்சு மார்க் பண்ணி கிராஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் கப் ஷேப்பு. இப்போ நான் லைன் போடுற மாதிரியே நீங்களும் லைன் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க நீட்டாக. மார்க் பண்ணிவிட்டு இதில் குடஞ்சி கட் பண்ணணும். அதே மாதிரி இதில் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நான் அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் மாறாமல் நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இல்லாட்டி கட் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அர்க்காத் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு அங்கே அர்க்காத் பண்ணிக்கோங்க. சைடில் 1.5 இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டுருவோம் பாருங்க, அங்கேயே அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். லைன் போடுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. நம்ம பட்டி பீஸ் இப்போ கட் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. சாரி, நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறேன்
கவனமாக கேட்டுக்கோங்க. பேக் பீஸ் வச்சு எவ்வளோ அகலம் வேணும்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து பட்டி எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி பீஸ் சைடு எவ்வளோ நீளம் இருக்குது, ஆப்போசிட் சைட்லேயும் எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு தையலோடு சேர்ந்து 4 இன்ச் வருது. 2 பக்கமும் 4 இன்ச் வருது. அதை அப்படியே நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிட்டும் மார்க் பண்ணி அதே மாதிரி நம்ம அளவு எடுத்த மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து சென்டர் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ நமக்கு பட்டி நீளம் வருதுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 பக்கமும் 3.5 இன்ச் வருது. நீளமும் 3.5 இன்ச் வருது, சைட்லேயும் 3.5 இன்ச் வருது. நான் அதே மாதிரியே கீழேயும் 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நீளமும் 3.5 இன்ச் மார்க் பண்ணி நான் போட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். லைன் போட்டு போட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டாக வரும் ஷேஃபு. எப்போவுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு டைம் பார்த்துக்குங்க. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா கட் பண்ணிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் நமக்கு தேவைப்படும். கழுத்துக்கு ஐப்பட்டி, கொக்கி பட்டி எல்லாத்துக்கும் நமக்கு தேவைப்படும். அடுத்த வீடியோவில் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.